நோக்கி செல்வோம், செல்வோம், விரைந்து செல்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை கூட்டுவோம், சுகமருந்த மாந்தருக்கு வல்லமையினை காட்டுவோம். இரு கரங்கள் விரித்திங்கு வாடுவோரை தேற்றுவோம், இறையரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம், செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக நினைவு கூடப்படுகிற இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை மையப்படுத்திய நாள், அவருடைய மரணத்தை தியானிக்கின்ற நாள். ஆண்டவரோடு அவருடைய பாடுகளோடு நாம் நம்மை நாமே ஐக்கியப்படுத்திக் கொள்ளும்போது அந்த பாடுகளின் வழியாக கிடைக்கின்ற மீட்பும் விடுதலையும் நல்வாழ்வும் நமக்கு ஆசீராய் கிடைக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த நாளினுடைய சிறப்பு ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் செவி சாய்த்து என் மீது இரக்கம் கொண்டார், ஆண்டவர் எனக்கு துணையாளர் ஆனார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா,
நாங்கள் தொடங்கி இருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நான் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார்: பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கைகளால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்று ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை.
காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 15 வரை. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தவக்காலத்தில் நோன்பு என்பது மிகவும் ஒரு குறிப்பிட்ட செயலாக அமைந்திருக்கிறது. நோன்பின் வழியாக உடலளவிலும் மனதளவிலும் பல மாற்றங்கள் நமக்கு நிகழ்கிறது. ஒரு விலங்கு நோய்வாய்ப்பட்டால் கூட என்ன செய்யுமாம்? ஒரு சில நாட்கள் அது உண்ணாமலே இருக்குமாம். தானாகவே அந்த நோயானது அந்த விலங்கிற்கு குணமாகிவிடும். அதுபோன்று நாம் நோன்பிருக்கும் போது உடலளவில் நாம் குணமடைகின்றோம். நம்முடைய உடல் உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு வகையான ஓய்வு கிடைக்கிறது. அது உறவு அளவிலும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. எப்படியெனில், வறுமையில் வாடுவோர், பசியினால் தவித்து கொண்டிருப்போர், ஆடையின்றி, தங்க இருப்பிடமின்றி, தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், துன்பத்திற்கு மேல் துன்பங்களை அனுபவிக்கின்ற ஒரு மனிதனுடைய யதார்த்தமான வாழ்வை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையாக அது அமைந்திருக்கிறது. இன்னொருவர் படுகின்ற துன்பத்தை நாம் நம்முடைய உடலிலேயே அனுபவிக்கின்றோம் என்பதனால் நம்முடைய உறவானது வலுப்படுகிறது. பிறர் அன்பானது இந்த இடத்திலே முக்கியத்துவப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நோன்பிருப்பதின் வழியாக ஒரு ஆன்மீக உறவானது மேம்படுகிறது. நமக்கும் கடவுளுக்கும் இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு தியாக முயற்சியும் கடவுளோடு நம்மை கொண்டு போய் இணைக்கின்றது. நம்முடைய அன்றாட ஜபங்களின் வழியாக, இந்த நோன்பு ஒருத்தலின் வழியாக. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து, என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும்
யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு என்று சொல்வதின் வழியாக இந்த நாள் சிறப்பாக உலக அமைதிக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் நடக்கின்ற போர் அவலங்களை நாம் கண்கூடாக இன்றைக்கு சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்கள், அப்பாவி மக்கள் தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் பலிகள் அதிகமாக, உயிர் சேதங்கள் அதிகமாக ஒரு பக்கம் இருக்க, இந்த அணுகுண்டு தாக்குதலினால் கட்டிடங்கள் எல்லாம் சிதைந்து போகிறது. மக்கள் எல்லோரும் தங்களுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக பதுங்கு குழிகளை தேடி ஓடுகிறார்கள். சுரங்க பாதைகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இரத்த கரைகளோடு எரிந்து போன உடல்கள் அப்படியே சாம்பலாய் கிடைப்பதை அன்பிற்குரியவர்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய மனம் பதபதைக்கிறது. இந்த உலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? உலகத்தில் நிம்மதி இல்லையே, போரும் தீவிரவாதமும் அதிகரித்துக் கொண்டிருக்க மக்களுடைய அமைதியும் நிம்மதியும் கெட்டுப்போயிருக்கிறதே என்பதனால் அன்பிற்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு துயரப்பட்டு இம்மக்களுக்காக ஜெபிக்கும்படி, இறை அமைதிக்காக இதோ கடவுளை நோக்கி மன்றாடுங்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பது மிகவும் இந்த இடத்திலே நாம் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் 1917ஆம் ஆண்டு வரலாற்றை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். 1917ஆம் ஆண்டு பாத்திமா நகரிலே காட்சியளித்த போது அன்னை மரியாள் லூசியாவுக்கு சொன்ன செய்தி, ரஷ்யாவினுடைய மனமாற்றத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு கம்யூனிச நாடாக, அந்த இடத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் கடவுளை விட்டு விலகி போகின்ற மக்களாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் மிக பெரும் ஒரு ஆபத்தாக அவர்கள் திகழப் போகிறார்கள். எனவே அவர்களுடைய மனமாற்றத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற அழைப்பானது கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜூன் 13ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர்கள் இந்த ரஷ்ய நாட்டை தூய அன்னை மரியாளினுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள். அகில உலகமே அந்த நாளிலே அந்நாட்டிற்காக சிறப்பாக ஜெபித்தது. அவற்றினுடைய தேவை இன்றைக்கு அதிகம் இருக்கிறது என நான் நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றளவும் கூட அப்பேற்பட்ட மனமாற்றத்திற்காக, உலக அமைதிக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்து கூறுகிறது இந்த நாள். ஏனென்றால் இறை வார்த்தை நான் குறிப்பிட்டபடி, பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து, என் மக்களுக்காக அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. இந்த மக்கள் பட்டு கொண்டிருக்கிற துயரத்தை, துன்பத்தை, கொடூரமான அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை உலக மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும். உலக ஒற்றுமைக்காக, உலக சமாதானத்திற்காக, உலக நிம்மதிக்காக, அமைதிக்காக நாம் மன்றாட வேண்டும் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த அழைப்பாக அமைந்திருக்கிறது. நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதிருந்தது ஏன் என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நோன்பிருந்தது உங்களுடைய ஆதாயத்திற்கு, உங்களுடைய நன்மைக்கு, ஒருபோதும் அது என்னை நோக்கி வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்தில் ஆதங்கப்படுகிறார். நாம் நோன்பிருப்பது, தவம் இருப்பது, ஜெபிப்பது, இவை அனைத்துமே நம்முடைய சுயநலத்திற்கா அல்லது பிற நலனுக்கா
இறைவனை மேன்மைப்படுத்தவா மகிமைப்படுத்தவா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நீ ஆண்டவரை மன்றாடுவார், அவர் உனக்கு பதிலளிப்பார். ஆண்டவர் உனக்கு செவி சாய்ப்பார். ஏனென்றால் நீ ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை அளித்தால், அவர்களுடைய நுகத்தை நீ எளிமையாக்கினார், அவர்களுடைய கொடுமை தலைகளை நீ தகர்த்து விட்டால், அவர்கள் பசித்திருக்கும் போது உணவு கொடுத்தால், அவர்கள் தங்க இடமின்றி அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்தால், ஆடையின்றி அலைந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஆடை அணிவித்தால், ஆண்டவர் உன் குரலுக்கு செவி சாய்க்கிறார். இதோ நான் இருக்கிறேன் என்று நம் குரலுக்கு அவர் மறுமொழி தருகிறார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. நம்முடைய நோன்பு அர்த்தமுள்ள நோன்பாக இருந்து கடவுளுடைய புகழை பறைசாற்ற, இந்த உலகம் அமைதி பெற சிறப்பாக இந்த நாளிலே செபிப்போம். இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆமீன். பலிபீடத்தில் வைத்தீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும்,
இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடுவோம். நம் ஆண்டவரை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். பாரமான சிலுவையை சுமக்க முடியாத அந்த சிலுவையை நமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டாரே. கல்வாரி மலையை நோக்கி தடுமாறி விழுந்து வலிகளையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு
இதோ அந்த கல்வாரி மலையில் கதறி கதறி இரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்தாரே. அன்பு உள்ளங்களே, நாம் எல்லோரும் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்லவா? நாம் அமைதியோடு சமாதானத்தோடு ஒற்றுமையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக அல்லவா? நாம் ஒருவர் மற்றவரை அடித்துக் கொண்டு தீவிரவாதத்திலும் போரிலும் ஈடுபட்டு கொண்டு நாட்டை பிடிப்பதில் ஆர்வம் காட்டி அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டு அவருடைய இரத்தங்களை எல்லாம் இதோ இந்த நிலத்திலே படும்படியாக கொடூரமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய அருளிலும் ஆசீரிலும் எப்படி நம்மால் வாழ முடியும்? இதோ இந்த உலகம் மீண்டும் மீண்டும் பாவப்பட்ட போது ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இறைவாக்கினர்களை அனுப்பி தானே நேரடியாக வந்தும் கூட இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக கையளித்த நிலையிலும் அதை உணராத மக்களாய் நாம் இருக்கும்போது, இதோ நம் உள்ளத்திலே இருக்கிற அன்பை இழந்து விடுகிறோம். நம் உள்ளத்திலே இருக்கின்ற நிம்மதியையும் அமைதியையும் இழந்து விடுகிறோம். நம் உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு நிம்மதியின்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை, இந்த உலக நாடுகளை, குறிப்பாக போரிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ரஷ்யாவையும் உக்ரைனையும் உம் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம் தூய இருதயத்திலே அவர்களுக்கு இடமளித்து அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை பெருக உம்மிடத்திலே தாழ்ச்சியோடு இந்த தவக்காலத்திலே வேண்டி நிற்கிறோம். அப்பா, இரக்கமாயிரும், கருணை காட்டும், எங்களுக்கு மன நிம்மதியையும் நிறைவையும் தந்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப
அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த நீரையும் எழுகையில். கடலலைகள் கவி பாடும் இந்த மீட்பர் புகழிலே. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே அனுதினமும் சிலுவை பாதையானது பதிவிடப்படுகிறது. பெரும்பாலான மக்கள் இந்த சிலுவை பாதைகளில் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆண்டவருடைய திருப்பாடுகளில் பங்கெடுத்து அவருடைய ஆசிர்வாதங்களையும் அருளையும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட
ஆண்டவருடைய திருப்பாடுகளை நினைவு கூறுகின்ற இவ்வேளையில் சிறப்பு ஆராதனை மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த ஆராதனையானது உலக அமைதிக்காக, குறிப்பாக போர் நடைபெற்று கொண்டிருக்கிற ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டினுடைய அமைதிக்காகவும் மனமாற்றத்திற்காகவும் சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளோடு அவரின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு உம் பாதைகளை காட்டும், உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி தவக்காலத்தில் இந்நாளுக்குரிய சிறப்பு ஆசிரை பெற மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, உம் அரும்பெரும் செயல்களுக்காக உம் மக்கள் உமக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவார்களாக. பயணம் செய்யும் அவர்கள் வழக்கமான தவக்கால முயற்சிகளை நினைவு கூர்ந்து உமது முடிவில்லா விண்ணக காட்சியை காண வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் அன்றாட நோன்பின் வழியாக இறைவனை கண்டுகொள்ள சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கல்வாரிக்கு போகலாம் வாரே, என் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயர் மீட்பதனை கொள்ளும் அதை காண. எல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயர் மீட்பதனை கொள்ளும் அதை காண. கல்வாரிக்கு போகலாம் வாரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.